கைஸ் நீங்கள் யாராவது ரவுட்ரு வாங்க போகிறீங்கன்னா இந்த விஷயம் தெரியாமல் நீங்கள் வாங்காதீங்க. நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐ ரவுட்டர் 4C வாங்கியிருந்தோம். 300 MBPS வருது, ஹை ஸ்பீடு வருது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ஃபார் எவ்ரி ஒன் சொல்லி போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரவுட்டர் சொல்லி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணோம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரவுட்டர் மாடல் என்னன்னா எம்ஐ ரவுட்டர் 4C தான், வித் 4 ஆண்டனாஸோட வரும். கைஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரவுட்டர் பார்க்கும்போது ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இது ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் மேக் பண்ணியிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா 4 ஆண்டனாஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது எந்த பக்கம் MBPS அதிகமாக கிடைக்குதோ நம்ம அந்த பக்கம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரவுட்டர் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ் நம்ம தூக்கணும் பாத்தீங்கன்னா இதே யூசர் மேனுவல் 2 கொடுத்திருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் நீங்க பார்த்தாலே போதும் இது எப்படி கனெக்ட் பண்ணு சொல்லி டீடைலா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம வீட்டுல மோடம் இல்லாட்டி இன்டர்நெட் இருந்தா தான் இதுக்கு இந்த ரவுட்டரை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ரவுட்டர் பாத்தீங்கன்னா நெட் தராது, ஒரு வைஃபை மட்டும் தான் இது ஷேர் பண்ணி விடும் தவிர இது பாத்தீங்கன்னா இதுல இருந்து நெட் வராது. நம்ம இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் அதுல இருந்து எடுக்கலாம். என்கிட்ட இப்ப நெட் இல்ல, ஆரஞ்சு கலர் லைட்